வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியான மாற்றங்களை செய்து கொண்டுள்ள நிலையில் இந்தியர்கள் தொடர்பான விஷயங்களும் அதில் உள்ளது. அதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா செல்ல உள்ளார். இரு தலைவர்களும் தொலைபேசி உரையாடலின் போது பல விஷயங்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட பின்னர் வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் இந்திய பிரதமர் மோடி வெள்ளை மாளிகைக்கு வருவதற்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடியுடன் இன்று ஆக்கப்பூர்வ ஆலோசனை நடத்தினார். இரு தலைவர்களும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது மற்றும் ஆழமாக்குவது குறித்து விவாதித்தனர். இந்தோ பசிபிக், மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் பாதுகாப்பு உட்பட பல்வேறு பிராந்திய பிரச்சினைகள் குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்ததாகவும் இரு தலைவர்களும் அமெரிக்காவில் அவர்கள் சந்திப்பது குறித்து விவாதித்ததாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு காலத்தில் சோவியத் யூனியன், பின்னர் ரஷ்யா என்ற கூட்டமைப்பிலிருந்து மெதுவாக கலன்றும் மேற்கத்தைய நாடுகளின் பக்கமாக சாய தொடங்கிவிட்டது. பாதுகாப்பு துறையை எடுத்துக்கொண்டால் ரஷ்ய உபகரணங்களுக்கு விடை கொடுத்துவிட்டு மேற்கத்தைய பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா வாங்க தொடங்கிவிட்டது. மோடி அரசு செய்த புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே அமெரிக்கா உட்பட மேற்கத்தைய நாடுகளுடன் செய்யப்பட்டவை. இன்று இந்தியா ராணுவத்தின் அதிநவீன ஆர்ட்லரி சிஸ்டம் அமெரிக்க தயாரிப்பு M777, இந்திய கடற்படையின் அதிநவீன கண்காணிப்பர் விமானம் அமெரிக்க தயாரிப்பு போயிங் P-81, இந்திய விமானப்படையின் அதிநவீன போர் விமானம் மேற்கு நாடு பிரான்சிஸ் ரஃபால். ஒரு காலத்தில் சோவியத் மற்றும் ரஷ்யாவுடன் இருந்த இந்தியா தமது ராணுவ விஷயத்தில் மேற்கத்தைய நாடுகள் பக்கம் சாய்ந்து விட்டது. இப்போது அமெரிக்க ஜனாதிபதியாகியுள்ள ட்ரம்ப் அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா வாங்குவதை அதிகரித்து நியாயமான இருதரப்பு வர்த்தக உறவை நோக்கி நகர்வதன் முக்கியத்துவத்தை தெரிவித்தார். நமது நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மற்றும் மூலோபாய உறவுகளின் வலிமையை அடிகோடிட்டு காட்டும் விதத்தில் பிரதமர் மோடி வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கான திட்டங்கள் குறித்து தலைவர்கள் விவாதித்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இந்தியா குவாட் தலைவர்களின் மாநாட்டை நடத்துவதால் அமெரிக்கா இந்தியா மூலோபாய கூட்டாண்மை மற்றும் இந்தோ பசிபிக் குவாட் கூட்டாண்மையை முன்னேற்றுவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் வலியுறுத்தினார்கள் என்று வெள்ளை மாளிகை மேலும் கூறியது. முன்னதாக இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் பேசியதாகவும் அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக வரலாற்று சிறப்புமிக்க 2வது முறையாக பதவியேற்றுள்ள அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இரு தலைவர்களும் பரஸ்பர நன்மை மற்றும் நம்பகமான கூட்டாண்மைக்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினர். பெரிய அளவிலான இருதரப்பு விரிவான உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மை மற்றும் தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகள் உட்பட அதை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். இரு தலைவர்களும் மேற்காசியா மற்றும் உக்ரைனின் நிலைமைகள் உட்பட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் உலகளாவிய அமைதி, செழிப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர். இதுதான் ட்ரம்ப் ஜனாதிபதியான பின் இந்திய நிலைப்பாடு. ட்ரம்ப் அமெரிக்காவில் ஆவணம் இல்லாமல் உள்ள அனைவரையும் வெளியேற்றுவதில் உறுதியாக உள்ளார். அதில் பாதிக்கப்படும் நாட்டவர்களில் 3வது இடத்தில் இந்தியர்கள் உள்ளனர். அமெரிக்காவில் ஆவணம் இல்லாமல் உள்ள அனைவரையும் வெளியேற்றும் நடவடிக்கை தொடங்கிவிட்டது. கொலம்பியா 110 கொலம்பியர்களை திருப்பி அனுப்புவதற்காக அமெரிக்காவுக்கு விமானப்படை விமானத்தை அனுப்புகிறது என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் கொலம்பியாவின் CATM ராணுவ விமான தளத்திலிருந்து விமானம் புறப்பட்டு நாடு கடத்தப்பட்டவர்களை அழைத்து செல்வதற்காக கலிபோர்னியாவின் சாண்டியாகோவுக்கு போய் இறங்கியது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் அச்சுறுத்தலுக்கு பின்னர் தான் நாடு கடத்தப்பட்ட தமது பிரஜைகள் ராணுவ விமானங்களில் திருப்பி அனுப்புவதை கொலம்பியா ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டியது. கொலம்பியா விமானப்படை விமானம் கொலம்பியா அரசாங்கத்தின் கடமைகளுக்கு இணங்குவதாகவும் நாடு கடத்தப்பட்டவர்கள் கண்ணியமாக திரும்புவார்கள் என்றும் கொலம்பியா வெளியுறவுத்துறை அமைச்சு கூறியது.
இந்த விமானத்தில் கொலம்பியாவின் இடம்பெயர்வு நிறுவனம் மற்றும் வெளியுறவு அமைச்சின் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளும் பயணம் செய்வார்கள். இதே நோக்கத்துடன் அடுத்த சில நாட்களில் மற்றொரு விமானத்தை அனுப்ப எதிர்பார்ப்பதாக கொலம்பியா தெரிவித்துள்ளது.